நம்ம தேர்ட் லெசன் P2 அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடுகள். நைட்ரஜனோட ஆக்சைடுகள் நமக்கு தெரியும், அது என்னென்ன ஆக்சைடுகள் முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த ஆக்சைடுகள்லாம் எப்படி நம்ம தயாரிக்கலாம், அதோட வாய்ப்பாட்டு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சைடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா N2O அப்படின்னு சொல்லுவோம். இதோட பெயர் என்ன சொல்லலாம் அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஸ் ஆக்சைடு. அடுத்தது NO அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடு. NO2 பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஜன் டை ஆக்சைடு. N2O3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு. டை நைட்ரஜன் சொல்லலாம், சொல்லாமல் சொல்லலாம். நாம நைட்ரஜன் ட்ரை அப்படின்னா ட்ரை ஆக்சைடு. இது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் 4 டெட்ரா ஆக்சைடு. நைட்ரஜன் டெட்ரா ஆக்சைடு. அடுத்தது N2O5 பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பென்டா அப்படின்னா 5. இப்போ நைட்ரஜன் பென்டா ஆக்சைடு. எதுக்காக நேம் சொல்றோம் அப்படின்னா சில டைம்ல அதோட தயாரிப்பு கேட்கும்போது பெயர் கொடுத்து கேட்கலாம், அதோட அமைப்பை வரைய சொல்லும் போதும் பெயர் கொடுத்து கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. N2O அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு. NO அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு. NO2 அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு சொல்லுவோம். N2O3 அப்படின்னா நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு. இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, என்ன அப்படின்னா நைட்ரஜன் செஸ்டிவ் ஆக்சைடு அப்படிங்கிறது இன்னொரு நேம் இருக்கு. அடுத்து N2O4 அப்படின்னா நைட்ரஜன் டெட்ரா ஆக்சைடு. N2O5 அப்படின்னா நைட்ரஜன் பென்டா ஆக்சைடு. ஓகேங்களா? இதுல கூடிய ஒவ்வொரு நைட்ரஜனோட ஆக்சிஜனேற்ற நிலையை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம். இதுல இந்த ஆக்சைடுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சைடுல இருக்கக்கூடிய நைட்ரஜனோட ஆக்சிஜனேற்ற நிலை என்ன நமக்கு 1வது क्वेश्चनல கூட கேட்கலாம். இப்போ N2O இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு ஆக்சிஜனுக்கு -2. அப்போ இது -2 அப்படின்னா இதுல இருக்கிறது என்ன இருக்கும், நமக்கு +2 ஆ இருக்கும். இந்த சைடு வந்து +2. பாருங்க என்ன செய்யறேன். N2O ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு -2 அப்படினா இந்த சைடு இருக்கிறது வந்து +2. அப்போ ரெண்டு நைட்ரஜன் +2 அப்படினா ஒரு நைட்ரஜன் வந்து +1. அப்போ இந்த N2O ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சிஜன் நிலை என்னவா இருக்கும் அப்படினா +1 ஆ இருக்கும். அப்போ இது வந்து +1. அடுத்து இதுல சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸியா சொல்லிடலாம். ஆக்சிஜனுக்கு -2. அப்போ இது என்னவா இருக்கும் +2. அப்போ இது பாத்தீங்கன்னா +2 ஆக்சிஜன் நிலை இருக்குது. அடுத்து இது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆக்சிஜனுக்கு -2, ரெண்டு ஆக்சிஜனுக்கு -4. அப்ப இது வந்து +4 அப்படிங்கிற ஆக்சிஜன் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு -2, மூணு ஆக்சிஜனுக்கு -6. அப்ப இது +6. ரெண்டு நைட்ரஜன் +6 அப்படின்னா ஒரு நைட்ரஜனுக்கு +3. இது வந்து +3 அப்படிங்கிற ஆக்சிஜன் ரேட் பெற்ற முடியாது. அடுத்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் -2, 4 -8. அப்ப இந்த சைடு வந்து +8. ரெண்டு நைட்ரஜன் +8 அப்படின்னா ஒரு நைட்ரஜனுக்கு +4. அப்போ இதனுடைய நைட்ரஜன் வந்து +4 ஆக்சிஜன் நிலை பெற்ற முடியாது இருக்கு. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் -2, அப்போ 5 ஆக்சிஜனுக்கு -10. அப்போ இது வந்து +10 இருக்கும். இப்போ ரெண்டு நைட்ரஜன் +10 அப்படின்னா ஒரு நைட்ரஜனுக்கு +5. அப்போ இந்த N2O5 ல இருக்கக்கூடிய நைட்ரஜனோட ஆக்சிஜன் என்ன ஆகும் அப்படின்னா +5 ஆ இருக்கும். அடுத்தது இதோட இயற்பியல் பண்புகள் பார்த்தீங்கன்னா இந்த N2O அதே மாதிரி NO இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறமற்ற வாயுவா இருக்கும். இது வந்து நிறமற்ற வாயு. இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நடுநிலைத்தன்மையுடையதா இருக்கும். நிறமற்ற வாயு நடுநிலைத்தன்மையுடையது. எது அப்படின்னா இது ரெண்டுமே நிறமற்றதா இருக்கும். நிறமற்ற நடுநிலைத்தன்மையுடையதா இருக்கும். அடுத்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மையா இருக்கும். இது ரெண்டு மட்டும் தான் நடுநிலைத்தன்மை, மற்ற எல்லாமே அமிலத்தன்மையா இருக்கும். இதுல இது பார்த்தீங்கன்னா என்ன நிறமா இருக்கக்கூடிய அப்படின்னா பழுப்பு நிற வாயுவா இருக்கக்கூடியதா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பழுப்பு நிற வாயு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு நீல நிற திண்மம்.
அம்மோனியம் நைட்ரேட் எடுத்துக்கலாம். இது சிதைவடைந்து எதை கொடுக்கும் அப்படின்னா நமக்கு இந்த நைட்ரஸ் ஆக்சைடு N2O கொடுக்கும். பிளஸ் அடிஷனலா இதோட நீர் மூலக்கூறு கொடுக்கக்கூடியதா இருக்கும். பாருங்க இங்க ஒரு நைட்ரஜன் இங்க ஒரு நைட்ரஜன் N2, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஜன். அப்போ இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இதுல வந்து ஒரு ஆக்சிஜன். அப்ப இங்க 2 போட்ட அப்படின்னா இங்க 2 ஆக்சிஜன் இங்க ஒரு ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன். ஹைட்ரஜன் 4 இருக்குது, 2 2 4. இப்போ இது வந்து ஒரு சமன் செய்யப்பட்ட சமன்பாடா மாறிடுச்சு. அடுத்தது இதுல கூடிய நைட்ரிக் ஆக்சைடு NO எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா சோடியம் நைட்ரேட் சொல்லக்கூடியது NaNO2 எப்படி சொல்லணும் அப்படின்னா சோடியம் நைட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரைடு இல்ல நைட்ரேட் இல்ல நைட்ரைட் சொல்லக்கூடியது சோடியம் நைட்ரேட். இது கூட ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4 அது கூட சல்பூரிக் அமிலம் H2SO4 போட்டு நம்ம வினைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து ஃபெரிக் சல்ஃபேட்டா மாறுது. Fe2SO4 த்ரைஸா மாறும். பிளஸ் அதுபடி சோடியம் வந்து இதோட சல்ஃபேட்டோட சேர்ந்து நமக்கு சோடியம் பைசல்ஃபேட் NaHSO4 ஆ மாறும். பிளஸ் இதுல இருந்து நமக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஜன் மோனாக்சைடு கிடைக்கும். பிளஸ் H2O கிடைக்கக்கூடியதா இருக்கும். இப்போ பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதுவும் 2 இதுவும் 2 இது பார்த்தா அப்படின்னா 3 ஆ இருக்கக்கூடியதா இருக்கும். அப்போ ஆக்சிஜன் அயன் பார்த்தீங்கன்னா 2 சரியா போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சோடியம் பார்த்தா அப்படின்னா 2 இருக்கு. அப்போ இங்கேயும் 2 வரக்கூடியதா இருக்கும். அடுத்தது 2 அப்படிங்கறனால நமக்கு இதுவும் வந்து நைட்ரஜன் வந்து 2. ஏன்னா 2 நைட்ரஜன் இருக்கு, அதனால 2 நைட்ரஜன். அடுத்தது H2O பார்த்தா அப்படின்னா எத்தனை நைட்ரஜன் பாருங்க 6 ஹைட்ரஜன் இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன். அப்போ இங்க ஒரு 2 அப்படின்னா 4 இங்க 2 6. இப்போ இது வந்து ஒரு சமன் செய்யப்பட்ட சமன்பாடா மாறிடுச்சு. அடுத்தது மூணாவது அப்படின்னா இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு எப்படி தயாரிக்கலாம்னா லெட் நைட்ரேட் PbNO3 ட்வைஸ். லெட் நைட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா இது நமக்கு சரியா எடுத்து என்ன கொடுக்கும், இது நம்ம 2 அப்படிங்கிற மாலிகுல் எடுத்துக்கணும். இதுல நமக்கு லெட் ஆக்சைடு PbO கிடைக்குது. பிளஸ் இது பார்த்தா அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2 கிடைக்கும். இதுல 2 4 இருக்குது, 4 நைட்ரஜன். ஏன்னா இங்க 2 இங்க 2 4 இருக்கனால 4NO2 கிடைக்குது. பிளஸ் அடிஷனலா பார்த்தா அப்படின்னா ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ் நமக்கு அது வந்து அடிஷனலா கிடைக்கும். பாருங்க 2 லெட் செய்ய போச்சுங்களா, 2 4 நைட்ரஜனா. ஆக்சிஜன் பார்த்தா அப்படின்னா 4 4 3 12 இருக்குது. இந்த சைடுல பார்த்தா அப்படின்னா 12 ஆக்சிஜன் இருக்குது. இந்த சைடு பாருங்க இங்க ஒரு 2 இங்க ஒரு 8 அடுத்து இங்க ஒரு 2 அப்ப 10 2 12 சரிங்களா. இப்போ இது வந்து சமன் செய்யப்பட்டதா மாறிடுச்சு. அடுத்து பார்த்தா அப்படின்னா N2O3 டை நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இலக்கூடிய நைட்ரஜன் மோனாக்சைடையும் அடுத்தது நைட்ரஜன் டெட்ரா ஆக்சைடு N2O4 இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த N2O3 நம்ம தயாரிக்கலாம். அப்போ பார்த்தா அப்படின்னா இந்த 2 மாலிகுல் எடுத்துக்கிறேன். அப்போ இங்க 2 இங்க 4 இருக்குது. அப்போ 2 எடுத்து அப்படின்னா 2 4. இப்போ நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் பாருங்க இங்க 2 இங்க 4 6. இப்போ 2 3 6. அப்போ இது வந்து தயாரிச்சோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டெட்ரா ஆக்சைடு இது தயாரிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2 வந்து 2 மூலக்கூறு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல நமக்கு N2O4 கிடைக்கிறதா இருக்கும். பாருங்க 2 நைட்ரஜன் 4 ஆக்சிஜன் நமக்கு N2O4 கிடைக்கும். அடுத்தது இந்த N2O5 தயாரிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5 எடுத்துக்கலாம். பாஸ்பரஸ் பென்டாக்சைடு பிளஸ் அடிஷனல் கூட என்ன அப்படின்னா நம்ம HNO3 நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இத வந்து 2 மோல் நான் எடுத்துக்க போறேன். இதுல இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நமக்கு N2O5 பிளஸ் அடிஷனல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2HPO3 மெட்டா பாஸ்பாரிக் அமிலம் கிடைக்கக்கூடியதா இருக்கும். 2HPO3 மெட்டா பாஸ்பாரிக் அமிலம் கிடைக்கும். அது 2 நைட்ரஜன் இங்க 2 நைட்ரஜன் N2. அடுத்து ஹைட்ரஜன் பார்த்தா 2 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்குது. பாஸ்பரஸ் பார்த்தா 2 பாஸ்பரஸ் 2 பாஸ்பரஸ். ஆக்சிஜன் பார்த்தா அப்படின்னா இங்க ஒரு 5 இங்க ஒரு 6 11 வருது. இங்க ஒரு 5 இருக்குது இங்க ஒரு 6 இருக்குது 11 சரியா போச்சு. இப்போ எல்லாமே பார்த்தா அப்படின்னா பேலன்ஸா இருக்குது. இதான் பார்த்தா அப்படின்னா இந்த நைட்ரஜன் ஆக்சைடுகள் வந்து தயாரிக்கக்கூடிய முறைகள். அடுத்தது இந்த நைட்ரஜன் ஆக்சைடோட அமைப்பு, அதோட அமைப்பு நம்ம எப்படி வந்து வரையலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது வந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். அதை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஈஸியாக நீங்கள் வரையலாம், தப்புலாம் வரையலாம். ஏன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால கொஞ்சம் இடத்துல பாருங்க. நம்ம சொல்றாங்க அப்படின்னா நம்ம முன்னாடி நமக்கு தெரியணும் நைட்ரஜன் அப்படின்னா அதோட அணியம் 7, ஆக்சிஜன் பார்த்தா அப்படின்னா 8. இந்த ஆக்சைடுகள்ல இன்வால்வ் ஆகிறது 2 தனி மட்டும் தான், நைட்ரஜன் ஆக்சிஜன் தான். இப்போ நைட்ரஜனோட எலக்ட்ரான் எழுதலாம் 1s2 2s2 2p 3 எழுதுவோம். ஆக்சிஜன் எழுதலாம் அப்படின்னா 1s2 2s2 2p 4 எழுதுவோம். அப்போ இதோட இணையான எலக்ட்ரான் எத்தனை வருது பாருங்க. நைட்ரஜனோட இணையான எலக்ட்ரான் வந்து 5. இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் தான்
வினையில் ஈடுபடக்கூடியதா இருக்கும். இந்த எலக்ட்ரான் தான் இணைந்த எலக்ட்ரான் சொல்லுவோம். அப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 6 எலக்ட்ரான் தான் வந்து வினையில் வேதிவினையில் ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான்கள். அப்போ இந்த ஆக்சைடு எல்லாமே நைட்ரஜனையும் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்ததா இருக்குது. அப்போ இந்த 5 எலக்ட்ரான் இதுல கூடிய 6 எலக்ட்ரான் இதுதான் வந்து அந்த ரெண்டு சேரும்போது வினையில் ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான். ஓகேவா? இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இந்த N2O அப்படிங்கிறது எப்படி அமைப்பு எழுதலாம் அப்படின்னா, நீங்க சும்மா நார்மலா கேட்டாங்க அப்படின்னா N2O அப்போ 2 நைட்ரஜன் இருக்குது, அடுத்து ஒரு ஆக்சிஜன் இருக்குது போடுவோம். அதுல எத்தனை பிணைப்பு போடணும், அதே மாதிரி எத்தனை அந்த டாட் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டா தெரியாது. அது சின்னதா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், அதை வச்சு என்ன அப்படின்னா ஈஸியா நீங்க போட்டுக்கலாம். நான் எக்ஸாம்பிளா ஒன்று எடுத்துக்கிட்டேன். N2O நைட்ரஸ் ஆக்சைடு எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். என்ன அப்படின்னா இதுல ஒரு 4 ஸ்டெப் எழுத போறேன். என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மொத்த எலக்ட்ரான் எண்ணிக்கை, இதுல வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இந்த மூலக்கூறில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எத்தனை இருக்கு பாருங்க. ஒரு நைட்ரஜனுக்கு 5 எலக்ட்ரான். அப்போ 2 நைட்ரஜன் இருக்குது. அப்போ 2 × 5. அடுத்தது ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இப்போ 1 × ஆக்சிஜன் எத்தனை எலக்ட்ரான் 6. அப்போ ரெண்டையும் கூட்டி பார்க்கலாம். ஒரு 10 + ஒரு 6 அப்போ 16 எலக்ட்ரான் வந்து இந்த N2O ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள். அப்போ N2O மூலக்கூறில் உள்ள மொத்த எலக்ட்ரான்கள் வந்து 16 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள். அடுத்தது நாம முன்னாடி 11லையும் பார்த்துருக்கோம் லூயிஸ் அமைப்பு. இந்த லூயிஸ் அமைப்பு அப்படிங்கிறதுல இந்த லூயிஸ் அமைப்பை வரையறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய எலக்ட்ரான்கள் எத்தனை. இந்த N2O வோட லூயிஸ் அமைப்பு வரையறதுக்கு தேவைப்படும் எலக்ட்ரான்கள் இது எவ்வளவு வந்து தேவைப்படக்கூடிய எலக்ட்ரான் இது நான் பார்த்தீங்கன்னா நம்ம லூயிஸ் அப்படின்னாவே அது வந்து ஆக்டெட்டா இருக்கும். அதை சுத்தி 8 எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு அணுவுக்கும் 8 எலக்ட்ரான் வேணும். அப்போ N2O ல என்ன இருக்கு பாருங்க, இது 2 இருக்கு, இது 3 இருக்குது. அப்போ 3 × 8 அப்படி போட்டோம் அப்படின்னா 24 எலக்ட்ரான் வந்து தேவைப்படுது. இந்த N2O ல 3 அணுக்கள் இருக்கிறதுனால இது 24 எலக்ட்ரான்கள் வந்து தேவைப்படும். அப்போ தேவைப்படும் எலக்ட்ரான் எத்தனை பார்த்தீங்கன்னா 24. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் இது பண்ணி குறைந்து எவ்வளவு வந்து குறைந்திருக்குது. இங்க 16 எலக்ட்ரான் தான் இருக்குது, ஆனா 24 தேவைப்படுது. அப்போ ஷார்டேஜ் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவாக உள்ள எலக்ட்ரான்கள் இந்த அமைப்பை வரையறதுக்கு குறைவாக உள்ள எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து 24 எலக்ட்ரான்ல இருந்து 16 எலக்ட்ரான் தான் நமக்கு இருக்குது. அப்ப அதை என்ன பண்ண அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டேன். மீதி வந்து 8 எலக்ட்ரான் தான் இருக்குது. இந்த 8 எலக்ட்ரான் என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பிணைப்பா மாறும். இது பார்த்தீங்கன்னா பிணைப்பா மாறக்கூடியது. இந்த 8 எலக்ட்ரான் ஒரு பிணைப்பு அப்படின்னா நமக்கு தெரியும், இதான் ஒரு பிணைப்பு. இந்த பிணைப்புக்கு வேணும் அப்படின்னா 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. அந்த பிணைப்பை உருவாக்க நமக்கு 2 எலக்ட்ரான் வேணும். அப்போ 8 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா ஒரு பிணைப்புக்கு 2 எலக்ட்ரான். அதை கேன்சல் பண்ண அப்படின்னா 4 பிணைப்பு வந்து உருவாகும். இதனால வந்து 4 பிணைப்புகள் உருவாகும். அப்போ பாருங்க நைட்ரஜன் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா N2O தான் பார்க்குறோம். அப்போ 2 நைட்ரஜன். அடுத்து வந்து ஒரு ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன். இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில எத்தனை பிணைப்பு மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 பிணைப்பு தான் போடணும். அப்போ 1 2 3 4 இதுக்கு மேல வந்து அந்த பிணைப்பு வராது. அடுத்தது 4 பிணைப்புக்கு எத்தனை எலக்ட்ரான் சார் போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிணைப்புக்கு 2 எலக்ட்ரான் அப்படின்னா 4 பிணைப்பு எத்தனை 8 எலக்ட்ரான் வந்து இது போயிடும். ஏன்னா 1 2 3 4 5 6 7 8. அப்ப நம்மகிட்ட 16 எலக்ட்ரான் தான் இருக்குது. அந்த 16 எலக்ட்ரான்ல 8 எலக்ட்ரான் பிணைப்பு போயிடுச்சு அப்படின்னா மீதி எத்தனை இருக்கும், இன்னும் 8 எலக்ட்ரான் தான் இருக்கும். இந்த 8 எலக்ட்ரான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லூயிஸோட புள்ளி வைப்பா நம்ம வரைய போறோம். இந்த 8 எலக்ட்ரான் எதுக்கு முன்னாடி நான் கொடுக்குறேன் அப்படின்னா எதுக்கு எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகம் அப்படின்னு பார்க்கணும். நைட்ரஜன் ஆக்சிஜன், ஏன்னா நைட்ரஜனுக்கு அடுத்து தான் ஆக்சிஜன் வருது. இடமிருந்து வளமா போகும்போது எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகம் பார்க்கணும். இப்போ இதுக்கு தான் அதிகம் இதோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ மீதி கூட 8 எலக்ட்ரான் பாருங்க, அதோட ஆக்டேட் வர மாதிரி எண்பகுதி அதை சுற்றி வந்து 8 வர மாதிரி. ஆல்ரெடி 1 2 3 4 5 6 7 8. அப்போ இந்த ஆக்சிஜன் சுற்றி 8 எலக்ட்ரான் வந்துச்சு. இந்த நைட்ரஜன் பாருங்க 2 4 6 8. இப்போ இந்த நைட்ரஜன் 8 இருக்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 2 4 தான் இருக்குது. அடுத்து 5 6 7 8. அப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 எலக்ட்ரான் வந்துச்சு. நம்ம இந்த 8 எலக்ட்ரான்ல 1 2 3 4 5 6 7 8 வச்சுட்டோம். ஓகேங்களா? இது ஒரு அமைப்பா இருக்கு. இதுலயே நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட இன்னொரு அமைப்பா மாறக்கூடியதா இருக்கும். 2 கிடையில பார்த்தீங்கன்னா ஒரு டென்சிட்டி ஏற்படக்கூடியதா இருக்கு. என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இதுல கூடிய இந்த 2 எலக்ட்ரான் கொடுத்து ஒரு பிணைப்பா இங்க மாறும். அப்படி பிணைப்பா மாறும்போது இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க போகுது. அப்ப எப்படி மாறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா N 4 எலக்ட்ரான்ல 2 எலக்ட்ரான் மட்டும் வச்சிருக்கு. 2 எலக்ட்ரான் பிணைப்பா போயிடுச்சு. ஆல்ரெடி 2 பிணைப்பு வந்த ஒரு பிணைப்போட 3 பிணைப்பு ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு நைட்ரஜன், அடுத்தது 2 பிணைப்பா
வாழக்கூடியது சுத்தியும் 5 எலக்ட்ரான் இருக்கும். ஆக்சிஜன் அப்படின்னா சுத்தி 6 எலக்ட்ரான் இருக்கும். அது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பிளஸ், அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் கொடுக்கும். ஓகேவா? இதுல பாருங்க நைட்ரஜன்ல 1 2, ஏன்னா இந்த நைட்ரஜனோட எலக்ட்ரான் இதுவும் தான், ஏன்னா இந்த எலக்ட்ரான் வந்து இந்த நைட்ரஜனோட எலக்ட்ரான். ஓகேவா? அப்போ 1 2 3 4 5 6, அப்போ 5 தான் இருக்கணும், 6 இருக்கிறதுனால இது என்ன வரும் அப்படின்னா மைனஸ். இதுல பாருங்க 1 2 3 4, 5 இருக்கணும், 4 தான் இருக்கிறதுனால இது என்ன அப்படின்னா பிளஸ். இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6, அப்ப ஆக்சிஜன் சுத்தி 6 எலக்ட்ரான் இருக்குன்னா கரெக்டா இருக்குது. அப்ப வந்து எந்த சார்ஜுமே வராது. இப்ப இதெல்லாம் சொல்லுமா, நீங்களே சொல்லிடலாம். 1 2 3 4 5, அப்போ 5 தான் வேணும், கரெக்டா இருக்கு. இந்த நைட்ரஜன் பாருங்க 1 2 3 4, 5 இருக்கணும், 4 தான் இருக்கு, கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பிளஸ். இந்த ஆக்சிஜன் பாருங்க எத்தனை இருக்கணும், 6 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 இருக்கு. அப்ப 7க்கு 4 இது வந்து மைனஸ் ஆச்சு. ஓகேங்களா? இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம N2ஓட அமைப்பை நம்ம வரையணும். அடுத்தது இதே மாதிரி அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மற்ற எலமெண்ட்கள்லாம் இதே மாதிரியே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாமா? அடுத்து பாருங்க என்ன வருது, NO. இதுல பாத்தீங்கன்னா NO. இதுல கூடிய எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், இதுல ஒரு 5, இதுல ஒரு 6, 5 6 பார்த்தீங்கன்னா 11 எலக்ட்ரான் இருக்கும். நமக்கு 2 எலமெண்ட் அப்படி இட்டுட்டு 16 எலக்ட்ரான் தேவைப்படும். அப்ப 16 எலக்ட்ரான் தேவைப்படுது, 11 தான் இருக்குது. அப்ப மீதி எத்தனை, 5 எலக்ட்ரான் வந்து 10ஆம் பகுதி குறைவா உள்ள எலக்ட்ரான் இருக்குது. அப்ப அந்த 5ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4 மட்டும் எடுத்து பிணைப்புக்காக அது 2 எடுத்து அப்படின்னா 2 பிணைப்பு மட்டும் ஏற்படும். எத்தனை பிணைப்பு வரும், 2 பிணைப்பு. ஓகேங்களா? அப்ப 2 பிணைப்பு எப்படி போடலாம், இந்த அமைப்பு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அப்போ நைட்ரஜன் ஆக்சிஜன் 2 களில் எத்தனை பிணைப்பு மட்டும் தான் இருக்கணும், 2 பிணைப்பு தான் இருக்கும். அப்போ 11 எலக்ட்ரான்ல 2 பிணைப்பு எத்தனை, 1 2 3 4, 4 எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா மீதி எத்தனை இருக்கும், இதுல ஒரு 6 1 7 எலக்ட்ரான் இருக்கு. இந்த 7 எலக்ட்ரான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்படி வைக்கலாமா, எதுக்கு வைக்கணும், எதுக்கு எலக்ட்ரான் அதிகமோ அதுதான் கொடுக்கணும். இப்போ ஆக்சிஜன் தான். அப்போ 7 அப்படின்னா 1 2 3 4 இருக்கு ஆல்ரெடி, 5 6 7 8. அடுத்து ஒரு 3 எலக்ட்ரான் இருக்குது, 1 2 3 வச்சுக்கலாம். அடுத்தது பிளஸ் மைனஸ் கொடுக்கணும். பாருங்க 2 3 4 5 6, இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அடுத்து இது பார்த்தா 1 2 3 4 5, இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் ஏதாவது ப்ளஸ் மைனஸ் வருமா, வராது. அதே சப்போஸ் உடனே சீவில் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், உடனேச்சுன்னா இலக்கூடி பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரானை இது கொடுக்குது, 2 எலக்ட்ரான் இங்கே வருது. அப்போ இலக்கூடி எலக்ட்ரான் வந்து இங்கே வந்துடும். அப்போ எப்படி மாறிக்கலாம், நமக்கு இது எலக்ட்ரான் கொடுத்துச்சுன்னா ஒரு பிணைப்பு வந்திருக்கும், இந்த எலக்ட்ரான் வந்து கொடுக்கலாம். இது 2 எலக்ட்ரான் இது கொடுக்கலாம், இல்லை இது வந்து இது கொடுக்கலாம். அப்படி ஒவ்வொன்றும் மாறி மாறி கொடுக்கும்போது அது 2 களில் ஒரே நமக்கு கிடைக்கும். அப்போ பார்த்தா அப்படின்னா ஒரு டாட்டு 3 பாண்டு ஒரு ஆக்சிஜன் வந்துடும். ஆல்ரெடி இது இருக்கு. இல்ல இந்த ஆக்சிஜன் கொடுத்துச்சு அப்படின்னா நைட்ரஜன் மேல ஆல்ரெடி இப்படி கொடுத்துச்சுன்னா இது இப்படி கொடுத்துச்சு அப்படின்னா இது மாதிரி மாறி இருக்கும். இல்ல இதுல இருந்து கொடுத்துச்சு அப்படின்னா எப்படி மாறி இருக்கும், நைட்ரஜன் 1 2 3 இருக்குது, இதுல கூட எலக்ட்ரான் இங்க வந்துச்சு அப்படின்னா இங்க 2 இருக்குது. அப்புறம் 3 பாண்டு ஆக்சிஜன் அதில் வந்து 2 2 இருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும். 3 எலக்ட்ரான் இருக்குது, இந்த பிணைப்பு வந்துச்சுன்னா 3 பிணைப்பு ஆகிடும். அப்போ இங்கே 2 மட்டும் தான் இருக்கும், 2 வந்து பிணைப்பு வந்துருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி மாறி நடக்கிறனால தான் இது எல்லாம் சேர்த்து எப்படி போடுறாங்கன்னா N+O, இதுக்கு இடையில ஒரு உடனே சேர்வு இணைக்கலப்பு இருக்கக்கூடியதாக இருக்கும். இது 2 பார்த்தீங்கன்னா உடனே சேர்வு இணைக்கலப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட்டலாம். இதோட லென்த் எவ்வளோ இருக்கும், 2 பிணைப்பு பார்த்தீங்கன்னா 115 பிகோமீட்டர் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, அடுத்து டக்குன்னு போகலாம். அடுத்து பார்த்தா அப்படின்னா NO2 எப்படி 2 நைட்ரஜனா, அப்போ Nக்கு ஒரு 5 ஆக்சிஜன் 6 6 12 ஒரு 5 17 எலக்ட்ரான் இருக்குது. அடுத்து தேவைப்படக்கூடிய நமக்கு 3 எலக்ட்ரான் இருக்குது, 3னா 24 எலக்ட்ரான் தேவைப்படுது. அப்போ 24 எலக்ட்ரான்ல 17 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளவு குறைவா இருக்கு பாருங்க, இதுல ஒரு 3 ஒன்னா 7 எலக்ட்ரான். அப்ப 7 எலக்ட்ரான்ல 6 வந்து பிணைப்பு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 3 பிணைப்பா கிடைச்சிடும். அப்ப நமக்கு 3 பிணைப்பா கிடைக்குது. அப்ப 3 பிணைப்பு எப்படி வரும், இருக்கு NO2 3 பிணைப்பு வரும் பாருங்க, நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன். இதுல இன்னொரு பிணைப்பு போட்டுக்கலாம், 3 பிணைப்பு. இப்போ 3 பிணைப்புனா 6 எலக்ட்ரான் போயிருக்கு. அப்போ 17ல 6 எலக்ட்ரான் போச்சு அப்படின்னா 11 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 11 எலக்ட்ரான் எங்க வைக்கலாம், இங்க வைக்கலாமா, 1 2 3 4 5 6 7 8, ஏன்னா சுத்தி 8 எலக்ட்ரான் மட்டும் தான் வைக்கணும். அடுத்தது பார்த்தா அப்படின்னா இந்த ஆக்சிஜன் பண்ணலாமா, 2 4 5 6 7 8 கொடுத்துட்டோமா. இப்போ 11 கொடுத்துட்டோமா பாருங்க, 2 3 4 5 6 7 8 9 10, இன்னும் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அந்த ஒரு எலக்ட்ரான் அடுத்து எங்க போகணும்
இங்க போகணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பிளஸ் மைனஸ் கொடுத்து பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அப்ப 6 சரியா போச்சு. 1 2 3 4 5 6 7 இருக்கு. அப்ப இது வந்து அதிகமா இருக்கனால மைனஸ். இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 தான் இருக்கு, கம்மியா இருக்கு. அப்ப இது வந்து பிளஸ். இவன் இப்படிதான் நம்ம அமைப்பு போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா N2O3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீ சொல்லி பாருங்க எப்படி வருது. 2 நைட்ரஜன் அப்போ 2 × 5 10 பிளஸ் அடுத்து பாத்தீங்கன்னா 3 ஆக்சிஜன் இருக்கு. 3 × 6 6 18 டோட்டலா எத்தனை வருது? 28 எலக்ட்ரான் வருது. இப்போ 28 எலக்ட்ரான்ல நமக்கு தேவைப்படுது எத்தனை தேவைப்படும்? அப்போ 8 40 எலக்ட்ரான் தேவைப்படும். ஏன்னா 5 எலக்ட்ரான் இருக்குது. 2 3 5 அப்போ 40 அதுல இருந்து 28 மைனஸ் 1 அப்படின்னா எத்தனை வரும்? ஒரு 30 12 எலக்ட்ரான் வருது. இந்த 12 எலக்ட்ரான் எப்படி பிரிப்பா பண்ணலாம்? ஒரு பிணைப்புக்கு 2 எலக்ட்ரான்னா நமக்கு 6 பிணைப்பு வரும். இப்போ 6 பிணைப்பு எப்படி போலாம் பாருங்க. நைட்ரஜன் 2 நைட்ரஜன் இருக்கு, 2 நைட்ரஜன். அடுத்தது 3 ஆக்சிஜன் இருக்கு. இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், இதுல ஒரு ஆக்சிஜன் போட்டுக்கலாம். போடலாமா? அடுத்தது 6 பிணைப்பு 1 2 3 4 5 6 இப்படி ஆல்டர்னேட்டா நாம போட்டுக்கலாம். இப்போ 6 பிணைப்புக்கு 12 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா இதுல மொத்தம் 28. இப்போ மீதி எத்தனை எலக்ட்ரான் வரும் பாருங்க. 28ல 12 போயிடுச்சு அப்படின்னா மீதி நமக்கு 16 எலக்ட்ரான் வரும். 16 எலக்ட்ரான் வரும். 16 எலக்ட்ரான் புரிய வைங்க. ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆரம்பிச்சுக்கலாமா? இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு. 3 4 5 6 7 8 இதுல வரதா 1 2 4 6 8 இதுல வரதா 2 4 6 8 இப்போ எத்தனை எலக்ட்ரான் கொடுத்துருக்கு பாருங்க. 2 4 6 8 10 12 14 இன்னும் வந்து 2 எலக்ட்ரான் கொடுக்கலாம். அடுத்து நாம அப்படின்னா நைட்ரஜன் கொடுக்க போறோம். இப்போ இதுலயே வந்து 2 எலக்ட்ரானை கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதோட இன்னொரு இதுக்கு பிளஸ் மைனஸ் கொடுக்கலாமா? பாருங்க 2 4 5 6 சரியா போச்சு. 1 2 3 4 5 6 7 அப்போ அதிகமா இருக்குது மைனஸ். இந்த நைட்ரஜன் பாருங்க 1 2 3 தான் இருக்குது. இப்போ இதோட சேர்ந்து 4 தான் இருக்குது. 5 வேணும். அப்போ ஒன்று கம்மியா இருக்குது, பிளஸ் கொடுத்துட்டோம். ஓகேவா? இதான் வந்து இதோட அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா N2O4 அதே மாதிரி N2O5 இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்கன்னா இதே மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. கால்குலேட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எத்தனை அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க N2O4னா 2 நைட்ரஜன் போட்டாச்சு, 2 ஆக்சிஜன் இருக்குது. இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், அடுத்து இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன். N2O4 அப்ப N2 எடுத்துக்கிட்டேன், 4 ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆல்டர்னேட்டா பாண்ட் போடுறேன். அடுத்து டாட் வைக்கிறது வந்து நீங்க ஈஸியா சொல்லிடலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா N2O5 இது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் 5 ஆக்சிஜன்ல இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன் போட்டுக்கலாம். ரெண்டு கிடையில ஒரு ஆக்சிஜன் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கும் அந்த டாட்ல இருந்து அந்த பிளஸ் மைனஸ் போறது என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுக்கும் அதற்குரிய லூயிஸ் புள்ளியாரிட்டியும் எதுக்கு வந்து பிளஸ் மைனஸ் வரும் அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த ஷார்ட்கட் வச்சு நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொன்றுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் தான் ஆகும். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இது நம்ம எக்ஸாம்ல கேட்கும் போது கரெக்டாக நம்ம புள்ளி வைக்கிற